நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதராண்டவரை இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த கத்தாதி கத்தாவே மெய் துதிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் புகழ் ராஜா. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜீவன் சுகம் பலன் கொடுத்து கிருபையாக நடத்தினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. சோதரம் அப்பா. அப்பா, இந்த வேளையிலும் நீங்கள் எங்கள் கூட பேசும்படியாக கூட செபிக்கிறோம் அப்பா. அடியாலை மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராங்க. உங்கள் நாம உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாம் துதி கனம் மகிமையெல்லாம் நமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இம்மட்டு நம்மளை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாக நடத்தியிருக்கிறார். உங்களை பார்ப்பதற்காக கர்த்தர் இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டு வழிநடத்தின தேவன் இனி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்திலும் கூட இவ்வளவாக நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நடத்தி வந்திருக்கிறார். நம் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை திரும்பி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பாடலை பாடுகிறேன், தெரிந்தவங்க என் கூட பாடுங்க. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு நாம் நன்றி சொல்ல சொல்ல நம் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். இந்த 7வது மாதத்திலும் கூட கடைசி நாட்களில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை எவ்வளவா கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ எதிரான சூழ்ச்சிகள் வந்திருக்கலாம். எத்தனையோ விதத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், சோர்வாக இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய என் கால் சறுக்கும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை என்னை தாங்குறது என்று சொன்னது போல் அவருடைய கிருபையினாலே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன்.
அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தெய்வனை வழங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயர் உள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஓய்வு நாளில் அவங்க என்ன செய்தாங்க, பட்டணத்தில் என்ன பட்டணம் அப்படின்னா பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற மக்கதோனியாவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, போயிருக்காங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்க, அவங்க ஆற்றின் அருகே வழக்கமாக என்ன செய்தாங்க, அந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிற இடத்துல பவுலையா என்ன செஞ்சுருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கிற இடத்துல அங்கே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் என்ன செய்தாங்களாம், உபதேசித்து கொண்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல யார் வரா அப்படின்னு சொன்னால், தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வழங்குறோம்ல லீதியாள் எங்கும் சொல்லிக்கூடிய ஒரு பெண் என்ன செய்தாங்க, அந்த இடத்துல அந்த அம்மா வராங்க. ஏன்னா அந்த அம்மா எப்படி பார்த்தீங்கன்னா, தியத்திரா என்பது ஐரோப்பா கண்டத்தின் முதல் விசுவாசியாக தியத்திரா அம்மா என்ன செஞ்சாங்க, தியத்திரா அம்மா இல்லை, லீதியாள் அம்மா என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆசியாவை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தியத்திரா என்பது ஆசியாவை சேர்ந்தது, ஒரு ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தது. ஆசியாவதே என்ன செஞ்சுருக்கு, சேர்ந்துருக்கு. ஆனால் அந்த இடத்துல யார் இருக்காங்க, லீதியாள் இருக்காங்க. அவங்க யார் மாத்திரம், அவங்க தான் முதல் விசுவாசியாக அந்த இடத்துல என்ன செய்தாங்களாம், தெய்வனை வணங்குகிறவர்களாக இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க விற்கிறதோ என்னது பார்த்தீங்கன்னா, முதல் விசுவாசி யார் அப்படின்னா லீதியாள் இருக்காங்க. ஆனால் அவங்க விற்கிறது என்னது விற்காங்கன்னா, இரத்தாம்பரமும் என்ன செய்தாங்க, அவங்க விற்கிறாங்க. அவங்க விற்கிறது இரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஊதா அல்லது கருஞ்சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லி இந்த நிறத்தில் ஆடைகளை மிகவும் எந்த செய்வாங்களாம், செல்வந்தர்களும் உயர் அதிகாரிகள் மட்டுமே என்ன செய்வாங்களாம், அணிவார்களாம். அதுக்கு அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்களாம், அனுமதிக்கப்பட்டிருப்பாங்களாம். அந்த இதை விற்கிறவங்களும் என்ன செய்வாங்களாம், கண்டிப்பாக ஒரு செல்வந்தராக தான் இருக்கக்கூடும். ஆனால் இந்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சார், திறந்தார். ஹல்லேலூயா. பவுல் சொல்லியவைகளை என்ன செய்தாங்களாம், கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செஞ்சாராம், திறந்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு செல்வந்தராக தான் இருந்திருப்பாங்க. அவங்க இரத்தாம்பரம் விற்கிறவங்க என்ன, ஒரு தேசாதிபதிகளோ அரசியல்வாதிகளோ அரசர்களோ மன்னர்களோ என்ன செய்வாங்களா, இப்படிப்பட்ட உடைகளை என்ன செய்வாங்களாம், அணிகிறவர்களாக இருக்காங்க. ஆனால் அதை விற்கிறவங்களும் அவங்களும் என்ன செய்வாங்க, செல்வந்தராக தான் இருந்திருப்பாங்க. அந்த அம்மாளுக்குள்ள என்னது, அவள் ஒரு முதல் விசுவாசி என்று சொல்லப்பட்டிருக்குது. தெய்வனை மாத்திரம் அவள் என்ன செஞ்சா, வணங்கு கொண்டு இருக்கிறா. அவள் மாத்திரம்தான் என்ன செய்தாங்க, வணங்கி கொண்டு இருக்காங்க. ஆனாலும் கூட பவுலின் உபதேசத்தை கேட்கும்படி கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சாராம், திறந்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சார், அந்த இடத்துல திறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அவர் திறக்கிறவர். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அவரை கவனிக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய இருதயங்களை என்ன செய்கிறாராம், திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுதோ, அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுதோ, நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து வைத்திருக்கிறவர். நம் இருதயங்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் திறந்து அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. நம் இருதயம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஒருவேளை அந்த அம்மா கூட நினைச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துக்கு விற்று கொண்டு வந்திருக்கலாம். அந்த ஆடைகள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், விற்று கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த பவுலுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவங்க இருதயம் என்ன செஞ்சது, திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யாருக்கோ உங்கள் சுவிசேஷத்தை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுதீங்கன்னா, அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கவனிக்கும்படியாக அந்த இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் ஒருத்தர் மாத்திரம்தாங்க. அந்த இருதயத்தை அவர் என்ன செய்வாராம், திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்கள் இருதயத்தின் உங்களுடைய இருதயத்தை
இருதயத்தின் நினைவுகளை அறிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய இருதயம் ஒருவேளை நொறுக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் இருதயம் ஒருவேளை தத்தளித்து கொண்டிருக்கலாம். யார் என்னை விசாரிப்பார், எனக்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி கூட நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், துக்கத்தோடு கொண்டு இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் அவர் இருதயங்களை என்ன செய்கிறாராம், திறக்கிறவராயிருக்கிறார். எப்படி லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டதோ அதே போல கர்த்தர் உங்களுடைய இருதயங்களையும் என்ன செய்கிறாராம், திறக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவளுடைய அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா 15வது வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை பரிந்து கேட்டுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஒரு குணாதிசயம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவள் இருதயம் என்ன செஞ்சு திறக்கப்பட்டது. அவள் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அப்போ அவளுடைய குடும்பமே என்ன செஞ்சது, ரட்சிக்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என்ன செய்தாங்களாம், என் வீட்டிலே நீங்கள் என்ன செய்யுங்க, தங்கிங்க அப்படின்னு சொல்லி அவ வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அந்த ஊழியர்களை பவுலையாவையும் அவங்க கூட இருந்த ஊழியர்களையும் உபசரிக்கும்படியாக அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அந்த வீட்டை திறந்த வாசலை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. முதலாவது அவளுடைய இருதயத்தை திறந்தாள். அதுக்கப்புறம் கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தாள். அவள் என்ன செஞ்சால், அவங்க ஊழியக்காரங்க வந்து அந்த பவுலையாவும் அவங்க கூட இருந்தவங்களும் வந்து நம்ம வீட்டில் தங்கணும்னு சொல்லி தன் வீட்டை திறந்து கொடுத்தாள். ஹல்லேலூயா. அதனால் சொல்றாங்க, வருந்தி கேட்டுக்கொண்டாள். எப்படியாவது என்னுடைய வீட்டில் நீங்கள் தங்க வேண்டும் என்று சொல்லி அவள் வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய வீட்டுக்கு அழைத்து இருக்கிறோமா, வருந்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்மளை முற்றிலுமாய் அவருடைய பாதத்திலே தாழ்த்து இருக்கிறோமா. ஒருவேளை லீதியாள் நினைச்சிருக்கலாம், அந்த ஞானஸ்தான குடும்பமே ரட்சிக்கப்பட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல. அந்த பவுலையாவை என்ன செஞ்சாங்க, வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. என் வீட்டில் நீங்கள் தங்கி இருக்கணும்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை நாம் ஒவ்வொரு நாளும் வருந்தி கேட்கும் பொழுது அவர் இருதயத்தில் இருக்கிற எல்லா வியாகுகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கிறதா, நம்முடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழுகிறேனா, அவருக்கு ஏற்ற வழியிலே நான் நடக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழி செவ்வையான வழியாய் மாற்றுவதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் வழியின் வாசல்களை என்ன செய்கிறாராம், அவர் திறந்து வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும், இத்தனை மாதம் கடந்து விட்டது, ஆனாலும் கூட என் குடும்பத்தில் எந்த விதத்திலையும் எந்த விதமான ஒரு காரியங்களும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க, அவரை வீட்டுக்குள்ளாக அழைத்து பாருங்க. உங்கள் குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் ஞாபகங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறபடியால் உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுங்க. ஆனால் கேட்கிறேன், வருந்தி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறேன். ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டவரே சொல்லி, ஏசப்பா என் வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நீங்கள் வருந்தி கேட்டுக்கொள்ளுங்க, என் உள்ளத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி வருந்தி கேட்டுங்க. அவர் என்ன செய்யலை, ஒரு பொன்னையோ வெள்ளியையோ எந்த விதமான ஒரு பொருளையும் அவர் கேட்கிற, உங்கள் உள்ளத்தை மாத்திரம்தான் தேய்க்கிறாரு, உங்கள் இருதயத்தில் மாத்திரம்தான் அவர் தேய்க்கிறாரு. வெளிப்புறமான எல்லாவற்றையும் அவர் பார்க்கல, உங்கள் உள்ளம் உங்கள் இருதயத்தை மாத்திரம் அவர் அறிகிறவர். உங்கள் இருதயத்தில் இடம் உண்டா என்று சொல்லி என்ன செய்கிறார், அனுதினமும் உங்கள் பக்கத்திலே வந்து இருக்கிறார், அனுதினமும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை என்னை பார்க்க யாருமே இல்லைன்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்கள் அருகில் தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்க ஆயத்தமா, அவரை வருந்தி கேட்டு என் வீட்டில் நீங்கள் தங்குங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா?
விதமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் சம்பவங்கள் எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு பெண் என்ன செய்கிறாள் இருக்கிறா, ஒரு குறி சொல்லுகிற பெண் என்ன செய்கிறா அந்த இடத்துல இருக்காங்க. அனுதினமும் அவங்க என்ன செய்தாங்க, பவுலையா ஜெபம் பண்ண போகிற இடத்துல அந்த பெண்ணும் என்ன செய்கிறா, அனுதினமும் அவர்களை பார்த்து கொண்டு இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி என்ன செய்கிறாளாம் சொல்லும் பொழுதுதான் பவுலையா என்ன செய்தாங்க, சினங்கொண்டு அவளை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:18 சொல்லப்படுகி, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று இந்த ஆவியுடைய சொன்னாள். அந்நேரமே அது என்ன செஞ்சது, புறப்பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. அந்நேரமே ஒருவேளை அந்த பெண் நினைத்திருக்கலாம், எஜமான்களுக்கு அவள் என்ன செய்கிறாள், பணத்தை சம்பாதித்து கொடுக்கும்படியாக அந்த குறி சொல்லுகிற தொழிலை அவள் என்ன செஞ்சால், செய்து வந்தாள். ஆனால் அவள் என்ன செய்கிறாள், இவர்கள் போகிறதையும் வருகிறதையும் என்ன செய்கிறாள் பார்த்து கொண்டு இருந்து இவர்கள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அனுதினமும் என்ன செய்தால் சொல்லி வந்தாள். ஆனால் பார்த்தீங்கன்னா பவுலையா சினங்கொண்டு, நீ இவளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவளை விட்டு என்ன செய்ய புறப்பட்டு போன உடனே சொல்லி அதை என்ன செஞ்சது, அந்நேரமே என்ன செஞ்சது, புறப்பட்டு போயிட்டு. ஒருவேளை அசுத்த ஆவியினாலே பிசாசின் பிடியினால ஏதோ ஒரு கட்டுகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது எல்லா கட்டுகளையும் உடைக்கப்படும், எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இட செய்யும் அழிக்கப்படும். கட்டுகளிலிருந்து உங்கள் சிறையிருப்புகள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது எல்லா கட்டுகளும் என்ன செய்யும், உடைக்கப்படும். எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் என்ன செய்யும், உடைக்கப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, எல்லா கட்டுகளும் என்ன செய்யும், உடைக்கப்படும். ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எதிராய் வருகிற எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நேரமே அது என்ன செஞ்சது, புறப்பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வருவாரானால், நம் இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நம் இல்லத்திலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நமக்கு எதிராக எத்தனை விதத்தில் நாம் போகும்போதும் வரும்போதும் எத்தனை விதத்திலேயோ நமக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் இருந்தாலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது அது அந்நேரம் என்ன செய்யும், புறப்பட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது ஒன்றும் நம்மளை என்ன செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். நம் இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அநேக ஜனங்கள் என்ன செய்வார்கள், அதை கண்டு கொள்ளுவார்கள். அதே போல ஒரு விடுதலை நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்பொழுது உங்கள் குடும்பம் எல்லாம் என்ன செய்யும், ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. எப்படி லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாரோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் யாவரும் அப்படியே ஜெபிப்போமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையிலும் ராஜா இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வார்த்தையை கவனிக்கும்படியா ஆண்டவரே, ஏசப்பா ஒவ்வொருடைய இருதயத்தை நீ திறக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லீதியால் ஆண்டவரே மூலமாக ஆண்டவரே இந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது ஆண்டவரே. அதே போல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ரட்சிப்பை நீ கட்டளையிடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை கொடுப்பீராக அப்பா. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா. எல்லா ஃபாதர் நேம் ஆஃப் ஜீசஸ் பவரேஷன் ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜீசஸ் பவரேஷன், இயேசுவின் ரத்தம் க்ளோரி டு ஜீசஸ் பவரேஷன். உம்முடைய வல்லமுள்ள கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, என்ன தேவையோடு இருக்காங்களோ அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஏசப்பா. உம்முடைய நாமத்தை சொல்ல, உம்முடைய நாமத்தை உச்சரிக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே அப்பா உயர்ந்தது. இயேசு கிறிஸ்துவின்
இயேசுவின் நாமம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வல்லமுள்ள கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம், glory to Jesus பவரேசன். இயேசுவின் ரத்தம், God Father name of Jesus பவரேசன். இயேசுவின் ரத்தம், glorify Father name of Jesus ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.